சொத்தை பற்களுக்கு இயற்கையாக செய்யப்படும் மருத்துவ முறைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சொத்தையான பற்களை ஆரம்பத்திலேயே நாம் கவனிக்காமல் விட்டால் பற்களில் பெரிய ஓட்டைகள் உருவாகி நாளடைவில் ஈறுகளில் நோய் தொற்றுகள் ஏற்பட்டு அதுவே வாயில் பல பிரச்சனைகளையும் உண்டாக்கிவிடும். அதற்காக சொத்தை பற்களை எல்லாம் பிடுங்கி எடுக்க வேண்டிய தேவையில்லை. பற்களின் பின்னால் உள்ள கரைகளை போக்கி உண்ணும் உணவில் ஒரு சில மாற்றங்களுடன் அன்றாடம் ஒரு சில பொருட்களை கொண்டு பற்களை பராமரித்து வந்தால் பல் சொத்தையை தடுக்கலாம். 3 துளிகள் கிராம்பு எண்ணெயை 1/4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயுடன் கலந்து காட்டனில் அந்த எண்ணெயை தொட்டு இரவில் படுக்கும்போது அந்த காட்டனை சொத்தை பல் உள்ள இடத்தில் வைத்து தூங்க வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் சொத்தை பற்கள் விரைவில் குணமாகும். தினமும் காலையில் எழும்பியவுடன் வெதுவெதுப்பான நீரில் உப்பை கலந்து பற்களை துலக்கும் முன்பாக அதனை வாயில் ஊற்றி 1 நிமிடத்திற்கு வாயை நன்றாக கொப்பளிக்க வேண்டும். இப்படி தினமும் 3 வேளையும் உணவு உண்பதற்கு முன் செய்து வந்தால் பல் சொத்தையில் இருந்து விடுபடலாம். 4 பற்கள் பூண்டை தட்டி அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அந்த கலவையை பாதிக்கப்பட்ட பற்களின் மீது வைத்து 10 நிமிடங்கள் கழித்து அந்த கலவையை சொத்தை பல்லின் மீது அழுத்தி வைக்க வேண்டும். இப்படி தினமும் 2 முறை செய்து வந்தால் சொத்தை பற்களை உருவாக்கிய பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு நாளடைவில் சொத்தை பற்களை போக்கிவிடும். மஞ்சள் தூளை பாதிக்கப்பட்ட பற்களில் தடவி 5 நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும். இது சிறந்த கிருமி நாசினியாக செயல்பட்டு கிருமிகளை அழித்துவிடும். வேப்பிலை சாற்றினை சொத்தை பற்களின் மீது தடவி 10 நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் வெதுவெதுப்பான நீரில் வாயை கொப்பளிக்க வேண்டும். முடிந்தால் தினமும் வேப்பங்குச்சி கொண்டு பற்களை துலக்கி வந்தாலும் சொத்தை பற்களை சரி செய்யலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.